சாமி கும்பிட்டா உலகத்தில் இருக்கிற அனைத்து நோய்களும் சரியாகும். இது பியூரா சயின்டிஃபிக்கலாக தான் நான் சொல்கிறேன். யாருக்கு என்ன கடவுள் இருக்கட்டும், உங்களுக்கு பிடிச்ச கடவுளை நீங்கள் கும்பிட்டுட்டே இருங்க. அதில் ஒரு சில விஷயங்கள் இப்போ நான் சொல்லித்தரேன் எப்படி ப்ரேயர் பண்ணணும்னு. அதுபடி பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு இருக்கிற நோய் எல்லாமே க்யூர் ஆகும். அதுக்கு பின்னாடி இருக்கிற எவிடன்ஸும் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். சாமி கும்பிட்டா நோய் சரியாகும், டெஃபினட்டாக சரியாகும். நோய்கள் மட்டும் இல்லை, ரொம்ப நல்லா இருப்போம், ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்போம், ரொம்ப அன்பாக இருப்போம், நம்ம ரொம்ப நல்லவங்களாக இருப்போம், நமக்கும் ஃபேமிலிக்கும் இந்த சமுதாயத்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருப்போம், நல்லா படிப்போம், நல்ல ஒரு மனநிலையோடு இருக்க முடியும். அது எப்படின்னு நான் இப்போ சொல்கிறேன். ஆக்சுவலாக சாமி கும்பிட்றது மேக்சிமம் பேருக்கு ஒரு 95% பேர் கடவுளை நம்பி தான் அவங்க வாழ்க்கையை நடத்துகிறாங்க. கோயில்ல எல்லாம் ரொம்ப கூட்டம், கோயில், சர்ச்சு, மாஸ்க் எல்லா இடத்துலையும் கூட்டம். எல்லாருமே கடவுளை நம்பி தான் இருக்கோம். ஏன்னா நம்ம கையில் ஒரு 5% தான் இருக்குது. இயற்கை பேரிடர்லேருந்து, ஆக்சிடெண்ட்லேருந்து, நம்ம பிறப்பு இறப்புலேருந்து, நம்மளோட தொழில்களில் நடக்கிற நல்லது கெட்டதுலேருந்து எல்லாமே தானாக நடக்கிறதா தான் இருக்குது. கடவுளாக பார்த்து நடத்துகிறதா தான் இருக்குது. நம்ம எப்போ பிறக்கணும்னு நம்ம முடிவு பண்ண முடியாது, நம்ம எப்போ இறக்கணும்னு முடிவு பண்ண முடியாது, நம்மளுக்கு என்ன நோய் வரணும் வரக்கூடாதுன்னு நம்மளால் முடிவு பண்ண முடியாது. நம்ம தொழில் பண்ணுறப்போ, உப்பு விற்கிறப்போ மழை பெய்யுமா, மாவு விற்கிறப்போ காற்றடிக்குமான்னு நம்மளுக்கு தெரியாது. கடவுள் தான் அதை நடத்துறது. ஸோ எந்த நல்லது கெட்டது நடந்தாலும் நம்ம கையில் கொஞ்சமாக தான் இருக்குது. நம்மளோட கெப்பாசிட்டி ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. கடவுளாக பார்த்து நடத்துறது தான் ரொம்ப அதிகமான பர்சன்டேஜில் இருக்குது. ஆல்மோஸ்ட் 95% கடவுளால் தான் நடத்தப்படுது. அதுக்குன்னு நம்ம செய்கிற முயற்சியெல்லாம் செஞ்சுட்டு தான் இருக்கணும். நான் அதை சொல்லலை. கடவுளை நம்புகிறவங்க நார்மலாக முயற்சி செய்வாங்க. அது எப்படின்னு நான் இப்போ சொல்கிறேன். ஆக்சுவலாக ப்ரேயர் இவ்வளோ பேர் ப்ரே பண்ணாரும் மக்களுக்கு இன்னுமே கஷ்டங்கள், நோய்கள், லாஸு, ரிலேஷன்ஷிப்பில் கஷ்டம், லவ் ஃபெயிலியர் எல்லாமே இருக்க தானே செய்யுது. ஏன் தெரியுமா அதெல்லாம் இருக்குது? எப்படி கும்பிட்றதுனே தெரியாமல் கும்பிட்றதுனால தான் இருக்குது. அது என்ன எப்படி கும்பிட்றதுனே தெரியாமன்னா, கடவுள்கிட்ட மொத்தத்துக்கும் சரண்டர் ஆகிற வழக்கம் நிறைய பேர்த்துக்கு இல்லைங்க. சரண்டர் ஆகிற வழக்கம்னா, நமக்கு எது நடந்தாலும், நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் கடவுளை உண்மையால நம்பி சாமி கும்பிட்றீங்கன்னா, நீங்கள் உங்களோட பாரத்தை பூரா அங்கே தூக்கி வச்சுட்டா உங்களுக்கு எப்படி நோய் வரும்? ஆக்சுவலாக பாரத்தை மனதில் சுமந்தா தானே. உங்களோட மனநிலையில் மன அழுத்தம் எப்படி வரும்? சாமியை நம்புனா உங்களுக்கு ஒரு பெரிய லாஸே ஆயிடுச்சு தொழிலில். கடவுள் மேலே நம்பிக்கை வச்சா நீங்கள் ஏங்க உட்காந்துட்டு தொழில் லாஸ் ஆயிடுச்சுன்னு பயங்கர மன அழுத்தம் ஆகி ஹார்ட் அட்டாக் வர மாதிரியோ பக்கவாதம் வர மாதிரியோ ஆயிடுறீங்கள நிறைய பேர். ஒரு லவ் ஃபெயிலியர் ஆகுது, நீங்கள் ஏன் தலையை முட்டி மோதி லவ் ஃபெயிலியருக்காக சூசைட் பண்ணுற அளவுக்கெல்லாம் போகிறீங்க? கடவுளை நம்பினா கடவுள் இது நல்லதுக்கு தான் பண்ணியிருப்பார். அந்த பொண்ணோ அந்த பையனோ நம்மளுக்கு ஏற்ற ஆள் கிடையாது. நம்மளுக்கு அதை விட ஒரு நல்ல ஆள் கிடைப்பாங்க. இல்லை தொழிலில் கூட போயிடுச்சுன்னா, தொழிலில் லாஸ் ஆனதே இதை விட பெரிய தொழில் வைக்கதா? கடவுள் நம்மளுக்கு எப்பவுமே நல்லது தான் செய்வார். இப்படி நினச்சா எங்கிருந்துங்க ஸ்ட்ரெஸ் வரும்? அடுத்த செகண்டே ஜாலியாக இருக்கும், அடுத்த செகண்ட் நல்லா இருக்கும். தெரியுங்களா? நான் என் வாழ்க்கையை அப்படி தான் நடத்துகிறேன். கடவுளாக பார்த்து நடத்துறது தான். நம்ம போகிற பஸ்ஸு நல்லா போகுமாங்கிறது நம்ம கையில் இருக்கா? டிரைவர் கையில் மட்டும் இருந்துருதா? இல்லை அதை தயாரித்தவங்க கையில் மட்டும் இருக்குதா? எல்லாமே கலந்து தான் இருக்குது. நம்ம பஸ்ஸு போகிறப்ப பார்த்து இன்னொரு பஸ்ஸில் இருந்து அவர் ஏதோ தூங்கிட்டு கொண்டு நம்ம மேலே விட்டுட்டாருன்னா அது யார் கையில் இருக்குது? யாராச்சும் இதையெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியுமா? அந்த மாதிரி தான். கண்ட்ரோலே பண்ண முடியாத விஷயத்துக்கு எதுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகிறீங்க? நம்ம இந்த நிமிஷம் இருக்கோம், அடுத்த நிமிஷம் நம்ம இருப்போமா இருக்க மாட்டோமா நம்மளுக்கு தெரியாது. சேம் டைம் நம்ம இந்த நிமிஷம் இப்படி இருக்கோம், அடுத்த செகண்டே நம்மளோட வாழ்க்கை ரொம்ப ப்ராஸ்பரஸாக ரொம்ப செமையாக மாறாதுன்னு என்ன நிச்சயம்? புரியுதா இல்லைங்களா? நல்லதும் கெட்டதும் கடவுளால் தான் நடத்தப்படுது. கடவுளை உண்மையான நம்பிக்கை எந்த கடவுளாக இருக்கட்டும் நீங்கள் கும்பிட்றது, போய் மணிக்கணக்கில் மாதக்கணக்கில் ப்ரேயர் பண்ணிக்கிட்டு மனசுக்குள்ளே மட்டும் நீங்கள் கம்மியாக நம்புனீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் தாங்க எஃபெக்டிவாக இருக்கும். முழுசாக சரண்டர் தை செல்ஃப், சரண்டர் ஆகுங்க.
கடவுள்கிட்ட சரண்டர் ஆயிடுங்க. எது நடந்தாலும் கடவுளே உங்க பொறுப்பு தான் விடுங்க. இது உங்களுக்கு நல்லா புரிஞ்சதான்னு தெரியல. நீங்க சரண்டர் யுவர் செல்ஃப் டு த காட் விச் எவர் ஹூம்சோ எவர் யுவர் காட் இஸ். ஓகேவா? உலகத்துல கடவுள் தான் எல்லாமே பண்றது. அது கண்டிப்பா அது எந்த கடவுளா இருந்தாலும் உலகத்துல ஒரு கடவுள் தான். நம்ம அதை பேர் சொல்லி என்ன வேணாலும் கூப்பிட்டுக்கலாம். ஆனா கடவுள்னு நம்பிக்கைன்னு இருந்துச்சுன்னா நீங்க கடவுள்கிட்ட உங்களோட கஷ்டத்தை நஷ்டத்தை இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் எல்லாம் சரண்டர் பண்ணிட்டு நீங்க உங்களோட முயற்சியை தொடர்ந்து பண்ணுங்க. அதுலேயும் சிலர் நினைக்கலாம் கடவுள் தான் நடத்துறாருன்னா நான் எந்த முயற்சியும் பண்ண மாட்டேன்னா அதுக்கும் சொல்லிடுறேன். கடவுள்கிட்ட நீங்க சரண்டர் ஆனா கடவுள் என்ன சொல்றாரோ நீங்க கேட்கணும்ல. கடவுள் என்ன சொல்லி தர்றாங்க? அன்பா இருக்கணும், ரொம்ப நல்ல மனநிலையோடு இருக்கணும், நம்ம பிறருக்கு உபயோகமா இருக்கணும், கண்டிப்பா நம்ம ஹார்ட் ஒர்க்கரா இருக்கணும், நம்ம அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றவங்களா இருக்கணும். இதெல்லாம் கடவுள் சொல்லி தந்தது. இதையெல்லாம் நீங்க செய்யணும். இந்த டியூட்டியை செய்யலினா கடவுள் எப்படி உங்களை காப்பாற்றுவாரு? புரியுதா இல்லைங்களா? இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு தான் கடவுள் நம்பிக்கையோடு இருக்கணும். கடவுள் மேல பாரத்தை போட்டுட்டு நல்லதை செய்யணும். நல்லது செஞ்சா நல்லது தான் நடக்கும். திணை விதைத்தவன் திணை எடுப்பான், வினை விதைத்தவன் வினை எடுப்பான். நீங்க நல்ல மனநிலையோட நல்லதை செஞ்சு பாருங்க. நல்ல ஒரு அன்பா இருங்க, ஃப்ரெண்ட்லியா இருங்க, எல்லாத்துக்கும் உதவுற குணத்தோட இருங்க. ஆண் பெண்கள்லாம் நல்லா ஃப்ரெண்ட்லியா பழகுங்க. அன்புங்கிறது ஒரு கெட்டது கிடையாது, ரொம்ப நல்லது தான். நீங்கள் அதை கண்டிப்பாக கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு கடவுள் நம்பிக்கையோட நோயற்ற வாழ்வு வாழுங்க. நான் சொன்னதை ஃபாலோ பண்ணிங்கன்னா பிபி, சுகரு, பக்கவாதம், ஹார்ட் அட்டாக்கு, மூட்டு வலி, கழுத்து வலி, இடுப்பு வலி, உடம்பு வெயிட் ஆகிறது, ஹார்மோனல் இம்பேலன்ஸ், இது எதுவுமே உங்களுக்கு வராது. சரிங்களா? இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணுன்னா என்ன ஃபாலோ பண்ணுங்கள். ஃபிசியோதெரப்பி கன்சல்டேஷன் வேணுன்னா கால் பண்ணுங்கள். நான் பிரகாஷ், ஃபிசியோதெரபிஸ்ட்.